எங்க வீட்ல இன்னைக்கு வாழைப்பூ அறுவடை தான்ப்பா. நான் எப்படியாவது ஒரு கன்று ஏதாவது வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் தோட்டத்தில. அது மாரி நீங்களும் ஒரு சின்ன ஒரு கன்று, ஒரு வாழை இலைக்கு இல்லாம, இந்த பூ வந்து நெறைய விஷயத்துக்கு பெண்களோட விஷயத்துக்கு ரொம்ப அளவுக்கு பயன்படுது. இது என்னன்னா, நம்ம சமையலுக்கு மட்டும் இல்லாம முக்கியமா மாதவிடாய் பிரச்சனைக்கு. அதாவது மாதவிடாய் நிக்கிற காலத்தில நெறைய ஓவர் ப்ளீடிங் எல்லாருக்கும் ஆகும். அது வந்து நிப்பாட்டுறதுக்கு இந்த மா 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 இந்த பூ வந்து ரொம்ப பயன்படுது. இந்த வாழைப்பூ என்ன பண்ணணும், நீங்க எடுத்து அந்த வாழைப்பூவ ஆஞ்சு, அத ஒரு டம்ளர் தண்ணீன்னு வச்சுக்கோங்க. அதில வந்து இந்த வாழைப்பூவ போட்டு, அது கூட ஒரு 6, 7 நாட்டு ரோஜா இதழ்கள் அத போட்டு, அது கூட 4, 5 மிளக போட்டு நல்லா கொதிக்க வச்சு, 1/2 டம்ளரா சுண்டுற அளவு வந்தோனே, அத எடுத்து குடிக்கும்பொழுது, இந்த மாதவிடாய் ஓவர் ப்ளீடிங் ஆவறது இருக்குல்ல, நிக்காம போறது. அது வந்து ஸ்டாப் பண்ணுது. இத வந்து இந்த கண்கூடா நானா அது கண்டது. அதனால தான் உங்கள்ட்ட சொல்றேன் இத. நீங்க இத செஞ்சு இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா, அதோட இது தெரியும். ரிசல்ட் நிச்சயம் 1 மாசத்துல நல்லாவே தெரியும்.